Hi, hello, vanakkam, and welcome, Makale. So far in the series, that is anything and everything series, you would have watched two videos. So, NEET-kaga or video போட்டிருந்தோம் and engineering-kaga or video போட்டிருந்தோம். And this anything and everything series is a collaboration between Chennai Institute of Technology and Career Guidance JP Gandhi's YouTube channel. So, welcome to today's video. And in case you missed the past two videos, poi paarenga, it'll be in the channel. And so yeah, let's get started. So, this is Harshika, a freshman at Chennai Institute of Technology, representing the student crowd. So, there's a general misconception that only NEET and engineering is the option out there. So not everyone wants to do NEET or not everyone wants to do engineering. There are other options as well. So நாங்க இது ரெண்டுக்கு மட்டும் தான் வீடியோ பண்ணிருக்கோம்ன்றதால we are not constraining everyone. So we are going to expand our horizon now. So அதுக்காக தான் இந்த வீடியோ, and who better to ask than a renowned career guidance counselor like Mr. JP Gandhi. So இன்னைக்கு வீடியோல I will be asking him questions and அவர் வந்து பொறுமையா ஆன்சர் பண்ணுவாரு like the past two videos. So moving on. First question, sir. So as I said, இப்போ வந்து ஜென்ரலா பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கெரியர்னாலே இப்போ ஒன்னு இன்ஜினியரிங் இல்லைன்னா டாக்டரா போகணும், நம்ம பொண்ணு பையனும் அப்படிதான் படிக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் தாட் வரும். பட் இதை தவிர்த்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஆர் அவுட் தேர், நிறைய ஈக்குவலன்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவுட் தேர். ஸோ வாட் ஆர் தி அதர் ஈக்குவலன்ஸ் இன் அதர் ஃபீல்ட்ஸ் அதர் தென் சயின்ஸ்? இல்ல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. கெரியருங்கிறது ஒன்லி இன்ஜினியரிங் மெடிசனை தாண்டி நிறைய இருக்கு. பட் வந்து ஒரு இன்ஜினியரிங் மெடிசன் ஒன் ஆஃப் த டாப் ப்ரியாரிட்டிஸ், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் எல்லாமே இன்ஜினியரிங் மெடிக்கல், நீ சொன்ன மாதிரி எல்லாமே இன்ஜினியரிங் மெடிக்கல் போக முடியாது. அப்படி போகும்போது மற்ற கெரியர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்கு. இனிமே அதாவது உலகத்துல வந்து இந்த கெரியருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எவ்ரி கெரியர் ஹஸ் காட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதுக்கு வேண்டிய திறமையான திறன்கள், ஸ்கில்ஸ், அதுக்கு வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணி நம்முடைய பிராண்ட் இமேஜை கிரியேட் பண்ணா வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதாவது தெரியாத சில கெரியர்ஸ் எல்லாம் இருக்கு. மேபி we can highlight few things also. இப்போ நிறைய பேர் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஃபேஷன் டிசைன் மாதிரி போகணும், டிசைன் ஃபேஷன் ரிலேட்டட் அப்படி வரணும். பட் எங்க வீட்டில் வந்து அந்த ஃபேஷனுங்கிறது வேர்டே வந்து வேணாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து அது எப்பவுமே இருக்கும், அந்த 12th ஸ்டாண்டர்ட் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைட்ல அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதை தாண்டி ஃபேஷனுங்கிறது நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் தான் ஜாஸ்தி அதில் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து எல்லாமே டியூ டு இந்த கோவிட்னால எவ்ரிபடி ஸ்டார்டட் பையிங் ஆன்லைன். ஆன்லைனுடைய சேல்ஸ் வந்து இஸ் இன்க்ரீஸ் பை அபவுட் 30%. அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை பத்தி எழுதுறதுக்கு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமேசான்ல மட்டும் எவ்ரிடே ஆல்மோஸ்ட் 60,000 apparels ஆர் கெட்டிங் அப்லோடட். 60,000 மேல ஆவரேஜா. அப்ப நீ நினைச்சு பாருங்க, நாட் ஒன்லி அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா, we can numbers are there. இப்போ இதுக்கு வந்து இப்போ நீங்க சப்போஸ் ஒரு ஷர்ட்டோ, ஒரு டாப்போ, ஒரு சாரியோ, ஒரு ஜீன்ஸ் பேண்டோ வாங்குறீங்க, வாட் எவர் யூ பை ஆன்லைன்ல, when you see the product, they would have drawn something and they would have written about the product, என்ன மெட்டீரியல், what is the texture, how it is, எல்லாமே. ஸோ இது எழுதுறதுக்கு வந்து இந்த ஃபேஷன் கம்யூனிகேஷன் பீப்புள் இருக்காங்க. இப்போ இதுக்கு பிக்கஸ்ட் டிமாண்ட் இருக்கு. இப்போ ஒரு காலத்துல வந்து ஃபேஷன் கம்யூனிகேஷன் கம்ஸ் அண்டர் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல ஒரு எலெக்டிவா இருந்த சப்ஜெக்ட் போய் இன்னைக்கு நிஃப்ட்ல யூஜுவலியே ஆஃபர் பண்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நிஃப்ட் அண்டர் கிராஜுவேட்ல there is a program known as fashion communication and it's got a very good salary. Fashion design oda fashion communication வந்து it's got a very good opportunity. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் who is doing post graduation after engineering they have gone to fashion management. எலெக்டிவ் எடுக்கும்போது கேட்பாங்க, சார் நான் டிசைன் எடுக்கிறதா அல்லது வந்து ஆக்சசரி டிசைன் எடுக்கிறதா? நான் சொன்னேன் ஃபேஷன் கம்யூனிகேஷன். சார் அவ்வளவோ தெரிய மாட்டேங்குது, நீ எடு அப்படின்னு. நான் இப்பதான் ஒரு பையன் சொன்னேன் நிஃப்ட் பெங்களூர்ல, ஜேபி சார் ஐ காட் த ஹையஸ்ட் சேலரி, என்னோட மார்க் கம்மி, டிசைன் பண்ணும்போது அப்பதான் அவங்களுக்கு புரியுது. பிகாஸ் இன்னைக்கு நீட் இருக்கு. ஸோ நான் வந்து அதான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கெரியரை வந்து உங்களுக்கும், அதாவது உங்க யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் ஒரே வித்தியாசம். யூ டிசைட் அ கெரியர் லுக்கிங் அட் த பிரசன்ட், ஐ சஜஸ்ட் அ கெரியர் லுக்கிங் அட் த ஃபியூச்சர். ஃபியூச்சரை வச்சு தான் ஒரு கெரியரை சூஸ் பண்ண ஒழிய இன்னைக்கு வச்சு பாஸ்டை வச்சுட்டு யாராவது சொல்றாங்க அப்படின்னு கிடையாது. எவ்ரி கெரியர் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணோம். டோன்ட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் கூகுள் மட்டும் எல்லாமே உண்மையை சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எம்பிபிஎஸ் இல்லை அப்படின்னா பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இந்த மாதிரி வருவாங்க. இல்லை சார் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. Why can't you think something different? இப்போ some people will go for agriculture. Why people are not thinking about fisheries? Tamil Fisheries Universityல they offer a course, fisheries engineering. Even computer science student கூட
அது போகலாம். பயாலஜி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பயாலஜி ஸ்டூடெண்ட் மேக்ஸ் பயாலஜி கூட அப்ளை பண்ணலாம். இந்த ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து 26 தான் இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே. And if you go through it, can you believe they have a lot of tie-up with foreign universities? BE computer science படிச்சுட்டு யூஎஸ்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்குதோ இல்லையோ, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் படித்தா சத்தியமாக கிடைக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நாளைக்கு வந்து சார் நான் யூஎஸ்ல செட்டில் ஆனால் எங்கள் அப்பாட்ட பணம் கிடையாது. இப்போ ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் who is finished got 100% ஸ்காலர்ஷிப், 100% டியூஷன் ஃபீ வேவியர். அவன் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 146. அவன் இப்போ சொல்கிறான் சார் நல்ல விட எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கலங்கிறான். இல்லை, திஸ் ஆல் ஹேப்பன். அதான் அவன் இன்ஜினியரிங் எடுத்திருந்தாலும் வந்து நம்ம கைட் பண்ணியிருப்போம். வி ஆர் தேர். Career Guidance JP Gandhi YouTube channel is always there to guide you to reach your destination and tell you what are the new destinations. இதுதான் இப்போ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா there are courses even இதை தாண்டி வந்து எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் 5 years MSc எலக்ட்ரானிக் மீடியா. ஒண்டர்ஃபுல். வாண்ட்ஸ் டு கம் இன் டு மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், ப்ராட்காஸ்டிங். பட் இதுக்கு வந்து தனி அப்ளிகேஷன். நிறைய பேர் வந்து இது வந்து கவுன்சிலிங்ல வருமா சார், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்ல வருமா? வராது. MSc எலக்ட்ரானிக் மீடியா வந்து 5 years கோர்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ். வாண்ட் டு கம் இன் டு ப்ரொஜெக்ட் தெம்செல்ஃப் இன் ப்ராட்காஸ்டிங் லைன், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் போய் ஆன்லைனுக்கு வந்து தே ஷுட் கிவ் சம் மோர் ரெகக்னிஷன் ப்ரிஃபரன்சஸ் இது வரப்போகுது. ஏன்னா இப்போ பேப்பர் வாங்குறது போய் பேப்பரை வந்து ஆன்லைன்ல தானே படிக்கிறோம். எல்லாமே நியூஸ். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹவ் கம் இன் டு. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து இந்த நியூஸ் அவங்க இண்டிவிஜுவல் நியூஸ் ப்ரிப்பரேட்டர் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான், அவன் மட்டும்தான். அவன் தான் ஆல் இன் ஆல். அவன் நியூஸ் அவனே ரெக்கார்ட் பண்றான், அவனே போடுறான். பார்த்தா அவன் சம்பாதிக்கிறது பார்த்தா அவன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபாலோயிங். அதுலயும் மீம்ஸ் எல்லாம் போட்டு லேர்ன் த டெக்னாலஜி. யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். அதெல்லாம் வந்து நம்ம இந்த பிளாக் ஷீப் வீடியோஸ் அவங்களெல்லாம் பார்க்கணும். நம்ம எவ்வளவோ நம்ம வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதுவும் see how the corona and the pandemic time has helped those online digitalization also. So இது வந்து ஒரு ஈவன் ஒரு ஃப்ரீலான்சிங் பேரலா படிக்கும்போது கூட பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்தது அகைன் நம்ம வந்து டிசைன் சைட்ல வரலாம். டிசைன் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு டிசைன் அப்படின்னா யூ கேன் எய்தர் ஈவன் ஆஃப்டர் யுவர் இன்ஜினியரிங் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் யுவர் மாஸ்டர்ஸ் டிசைன். பட் 12th படிக்கும் போதே ஐஐடியில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு இருக்கு. யூசிட் அப்படின்னு, UCEED. இந்த யூசிட் எக்ஸாம் எழுதி ஈவன் டாப் ஐஐடிஸ்ல பேச்சுலர் ஆஃப் டிசைன் போகலாம். இன்ஃபேக்ட் இந்த மாஸ்டர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன்னும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரல ஐஐடியில். மாஸ்டர் ஆஃப் டிசைன் சீட் எக்ஸாம், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சீட் எக்ஸாம் எழுதி மாஸ்டர் ஆஃப் டிசைன் போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹஸ் காட் ஹையஸ்ட் சேலரிஸ். Especially when they learn about UI, UX, design thinking skills, about IoT, about AOT, இதெல்லாம் பண்ணும்போது டிசைன்ல பண்ணும்போது டிசைன்லயும் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ வந்து தே கேன் ஈவன் செகண்ட் இயருக்கு அப்புறம் தே கேன் கோ ஃபார் ஃபர்னிச்சர் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், ஏரோ டிசைன், ஆட்டோமொபைல் டிசைன், செராமிக் டிசைன், தே கேன் கோ ஃபார் கேஜெட் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், ஈவெண்ட்ஸ் டிசைன். எவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தணும், அது ஒரு டிசைன் பண்ணி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல. அது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க ஈவெண்ட் டிசைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. டிசைன்லயும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து எந்த ஒரு டிகிரி முடிச்சுட்டு கூட போகலாம். ஈவன் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன்ல யூ கேன் கம் இன் டு டிசைன் சைட் இஃப் யூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. NID இருக்கு, சிம்பியோசிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் இருக்கு, இந்த மாதிரி போகலாம். Illa, there are some people who is got who are very brilliant in mathematics. They want to come into courses like Chennai Mathematical Institute, one of the very unique the institute, which has got a huge opportunity. I have seen students doing international internship, ISRO recruitments, who is very strong. இது வந்து mathematical, இதுக்கு வந்து they need to prepare from the thing. Chennai Mathematical Institute computational mathematics offer பண்றாங்க. அதே மாதிரி ஈவன் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப்டர் இன்ஜினியரிங் யூ கேன் கம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமேட்டிக்ஸ், யூ கேன் கோ அபவுட் இட். ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சென்னையிலேயே இருக்கிறது சொல்றேன். சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் இருக்கு, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இன்ஸ்டியூட். நத்திங் ராங், வி நீட் டு நோ அபவுட் இட். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் டூயிங் 9th 10th லிசன் பண்ணும்போது ஓகே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு மேக்ஸ்ல எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ் பிடிக்காதோ, வை நாட் வி கோ டு
தி சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி போகக்கூடாது. ஈவன் பப்ளிக் ரிலேஷன்ஸ், கார்பரேட் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கு யூ கேன் டூ கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி. சி தெர் ஆர் திங். ஈவன் யூ கேன் கம் இன் டு லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஐஐடியில் தே ஆஃபர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது ஹியூமானிட்டிஸ்ல வராங்க. அடுத்தது பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு பி இன் லிபரல் ஆர்ட்ஸ். நிறைய பேர் இது தெரிய மாட்டேங்குது. லிபரல் ஆர்ட்ஸ் இதுக்குன்னு வந்து வெரி யூனிக் யூனிவர்சிட்டிஸ் ஆர் தேர். ஃப்ளேம் யூனிவர்சிட்டி அப்படின்னு பூனேல இருக்கு, அசோகா யூனிவர்சிட்டி இன் டெல்லி இருக்கு, வேர் யூ கேன் டூ யுவர் எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி பண்ணலாம். இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கம்பைன் பண்ணலாம். You can combine different courses. You can choose your different courses. It's a liberal arts. You can whatever you want. But idhula neenga pathina, can you believe that even many corporates wants the recruitment from even IT company recruits in a big way from liberal arts. It's not only engineering. Other nariya opportunity. Even you can shift to liberal arts in post graduations. So it depends, sir. I am engineering படிச்சேன் sir, but still I am very much interested in arts. I am very much interested in economics. I am interested in particular field. Adala you can go about it. It not you don't have to narrow down that Bachelor of Fine Arts, BFA பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. Liberal arts will give you more flexibility. So liberal arts இன்னும் தமிழ்நாடுல அந்த அளவுக்கு இது வரும். But I know many students from other states, even தமிழ்நாடுல கொஞ்சம் learned family who can little bit afford something. சார் மார்க் கம்மியா இருக்கு, ஐ வாண்ட் டு பி ஃபிளெக்சிபிள், நான் எனக்கு ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் ஓன், ஐ வாண்ட் டு பிகம் என்டர்பிரனர், எனக்குன்னு ஒரு ஸ்டூடியோ கிரியேட் பண்ணோம் ஆர்ட்ஸ்ல, அவங்களாம் தே கேன் கம் இன்டு லிபரல் ஆர்ட்ஸ். எவ்ரிபடி ஹஸ் காட் சம் டேலண்ட் ஆர் தேர். எவ்ரிபடி ஹஸ் காட் சம் யூனிக் டேலண்ட். எனக்கு இருக்கிற டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்காது, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் சத்தியமா எனக்கு இருக்காது. எவ்ரிபடி அந்த டேலண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி வெதர் யூ கேன் மேட்ச் வித் யுவர் கெரியர், இதுதான் நம்ம பண்ணோம். நம்மளுடைய டேலண்ட்டு, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்முடைய ஸ்கில் ரிக்யர்மெண்ட், நம்முடைய நாலேஜ் வந்து கம்பைன் பண்ணி நம்ம எடுக்கிற கெரியர்ல அதை அப்ளை பண்ணி மேட்ச் பண்ணி பண்ணா டெஃபினெட்லி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். ஐ வாஸ் given some few examples. Yes. Yes sir, beautifully answered sir. Clear-ஆ சொன்னீங்க, பார்ட்டா பிரிச்சு என்ன opportunities out there இருக்கு, all the hidden opportunities that we don't see actually. So all that was revealed pretty well. So, moving on, you mentioned part where you have to develop some skills. What set of skills do they exactly need? Like change is the only inevitable thing. There's going to be change always. So they can't stick to a particular set of skills. So how can they keep themselves updated and what can they do to, stand on the same level as the crowd? அதாவது ஸ்கில் எப்படி பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் தமிழ்ல ஒரு சொல்லுங்களேன். லெட் ஈவன் தி பேரண்ட்ஸ் வாஸ் லிசனிங். எஸ் சார். ஸோ இப்போ வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி மாற்றம்ன்றது எல்லா ஃபீல்ட்லயும் இருந்துட்டு இருக்கும். இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, நீட் எடுத்தாலும் சரி, இப்போ இல்லைன்னா வேற ஏதாவது ஃபீல்டு, இப்போ காமர்ஸ் சைட்ல போனாலும் சரி, ஆர்ட்ஸ்ல போனாலும் சரி, எங்க போனாலும் அந்த மாற்றம்ன்றது இருந்துட்டே இருக்கும். டெக்னாலஜியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு புதுசா வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அதுக்கு வந்து அவங்கள வந்து ஈக்குவலா வச்சுக்கலாம், எப்படி அவங்க வந்து கம்பீட் பண்ற அளவுக்கு அவங்க ஸ்கில்ஸை எப்படி அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம்? இல்ல கண்டிப்பா ஸ்கில் அப்டேட், அதாவது இஃப் யூ நாட் அப்டேட்டிங் யூஆர் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். எவ்ரி கெரியர்ல வெதர் யுவர் மெடிக்கல், ஆர்ட்ஸ், காமர்ஸ், டிசைன், அக்ரி, இன்ஜினியரிங் நம்ம அப்டேட் பண்ணலன்னா வில் பி அவுடேட்டட். இன்னைக்கும் நான் வந்து இஃப் சம்படி ஆஸ்க் மீ வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னா ஒன்லி ஐ வில் சே ஐ கீப் அப்டேட்டிங் எவ்ரி டே, எவ்ரி மினிட். இதுதான், தட்ஸ் த ஒன்லி வே. இல்லைன்னா வந்து யூ கேனாட் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். இஃப் யூ வாண்ட் டு ஃபாஸ்டர் க்ரோத், நிறைய சம்பாதிக்கணும். ஸோ வெர்டிக்கல் க்ரோத் இருக்குன்னா தி மோர் யூ லேர்ன், மோர் யூ அடாப்ட் டு த சேஞ்ச், மோர் யூ அடாப்ட் டு த சேஞ்ச். அதுதான் இப்போ வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு இது ஒன்று சொல்லலாம். இப்போ வந்து இப்போ 1.5 வருஷம் முன்னாடி நான் வந்து ஐ வாஸ் லவ் டு மீட் த ஸ்டூடெண்ட்ஸ், நேரில் போய் இன்ட்ராக்ட் பண்ணி ஜோவியெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி, தட் வாஸ் மை ஸ்டைல், ரைட்டுங்களா? பட் வந்து அது ஜூம்ல வரும்போது கோவிட்ல வந்து அலோ கிடையாது, எப்படியும் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் 2-3 ப்ரோக்ராம் ஐ ஃபெல்ட் ஐயோ நல்லா இன்ட்ராக்டே பண்ண முடியும். இப்போ வந்து இன் காட் யூஸ்ட் இட், அடாப்ட் டு த சேஞ்ச் வெரி ஃபாஸ்ட். இப்போ வெதர் ஜூம்ல வச்சாலும் சரி, இல்லை நேரில் போனாலும் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் த சேம் ஃப்ளோ, சேம் நாலேஜ், அது எல்லாமே. ஸோ அதுதான். இன்னொன்று வந்து எப்போ இது பண்ண முடியும்னா யூ ஷுட் பி பேஷனேட் அபவுட் யுவர் ஒர்க். எப்பவுமே வந்து ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, there is nothing like right decision in this world. Make your decision right. எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுல கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு 2 பேர் இருப்பான். எது பண்ணாலும் சரி,
நாம சும்மா இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், வேலை செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அது டோன்ட் ஒரி அபவுட் பீப்புள். நான் வந்து எப்பவுமே சொல்வேன், when somebody criticizes you, somebody teases you, somebody comments on you, it means you got talent, you are growing. அதாவது பழங்கள் இருக்கிற மரத்துல தான் கல்லடி முழுவும். ஸோ அதனால people will throw stones only the trees which has got fruits. ஸோ அதனால டோன்ட் worry about people. உனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருந்தா பண்ணு, டெய்லி பண்ணு, அப்டேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஒரு 30 minutes, 20 to 30 minutes மழை பெய்யனாலும் யூ ஹாவ் டு டூ இட். இது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்பில்ட் கொடுத்தது வந்து கலாம் சார். கலாம் சார்கிட்ட ஒரு தடவை நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நான் உங்களை மாதிரி ஆகணும் சார். அதாவது நீங்களும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிரேஸு, எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணது ஒரு கிரேஸு. Anyway, I'm slowly achieving. We cannot match him. Nobody can match him at all. But at least I'm very happy. His blessings are there for me. I'm meeting millions of people like what he is doing it today and able to guide people. அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட, ஜேபி நீ வந்து எப்போவுமே நீ வந்து நைட்டு தூங்கும்போது கண்ணை மூடி இந்த ஒரு கேள்வி கேளு, வாட் டிட் யூ லேர்ன் நியூ டுடே? இஃப் யூ நாட் லேர்ன்ட் எனிதிங் நியூ டுடே, கெட் அப், லேர்ன் அண்ட் ஸ்லீப். இன்னைக்கும் அந்த ப்ராக்டிஸ் வைக்கிறேன். நான் தூங்குற முன்னாடி நான் இன்னைக்கு என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன். ஹவு மெனி ஆஃப் யூ டூ திஸ்? சத்தியமாக நீ ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். அதில் ஈவன் நான் எப்பவுமே சொல்லுவேன், சாதிக்கணும்னு வெறி வந்துச்சுன்னா கடவுள் கூட உன்னை நிறுத்த முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெரியரில் கடவுள் கூட நிறுத்த முடியாது. நம்ம வி நீட் டு ரியலி பர்ன். அதனால தான் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, இஃப் யூ லவ் யுவர் ஒர்க் யூ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் another day அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பேஷனேட் அபவுட் யுவர் ஒர்க். நீ இன்ஜினியரிங் எடுக்கிறியா, ஆர்ட்ஸ் எடுக்கிறியா, காமர்ஸ் எடுக்கிறியா, அதில் என்ன கற்றுக்கணும், என்ன வாட் இஸ் நியூ அப்படின்னு. இன்னைக்கு எல்லாமே இருக்கு. தேர் ஆர் சோ மெனி மொபைல் ஆப்ஸ். நீங்கள் வந்து மொபைல் ஸ்டோரில் போய் டெக்னாலஜி அப்டேட்ஸ்ன்னு போடுங்க, எத்தனை ஆப்ஸ் வருது, நிறைய ஆப்ஸ் இருக்கு. கோ அண்ட் ரெஃபர். ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் சும்மா ஒரு நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், நீ பாட்டு கேட்குறியா, நீ வந்து பாட்டு கேட்டுட்டு கூட நீ வந்து அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரே டைம்ல 4 வேலை செய்யறான். இல்லை அப்படியே சாப்பிட்றான், பாட்டு கேட்குறான், அந்த பக்கம் பார்க்குறான், எல்லாமே பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க இன்னைக்கு, பிரில்லியன்ட்லாம் இருக்காங்க. ஸோ அதனால லேர்ன் சம்திங், அதுக்கப்புறம் அதை ப்ரௌஸ் பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு ஐ கேன் டெல் யூ ஒன் ஆப், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆப், டெக் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப் இருக்கு. டெக் நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, உலகத்தில் என்ன டெக்னாலஜி வருது, நீ படிக்கிற கெரியர்ல இருக்கா, அந்த ஏதாச்சும் அது ரிலேட்டடா இன்னைக்கு வந்திருக்கா, அதுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு GPT-3 வந்திருக்குன்னா, ஓகே யூ ஆர் டூயிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்போ GPT-3 எங்க யூஸ் ஆகுது, கூகுளில் போய் சர்ச் பண்ணு. அப்படிதான் அது ஒரு 20 minutes யூ கேன் லேர்ன். அதுக்கப்புறம் இது வந்து இட் வில் பிகம் லைக் அ ஹாபி, இட் வில் கெட் அடாப்டட். ஐயோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலையா, இன்னைக்கு எதுவும் கத்துக்கலையா அப்படின்னு தோணும். அது நீ நைட்டு தூங்கும்போது இந்த கேள்விகளை வாட் டிட் யூ லேர்ன் டுடே அப்படின்னு, அண்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பிராண்டிங் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இதுதான் இந்த பிராண்டிங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஹியூஜ் இன் யுவர் கெரியர், ஹியூஜ் ஃபியூச்சர்ல. அது வென் யூர் இன் லிங்க்டின், GitHub, நீங்க வந்து உன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், நீங்க வந்து உன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ எல்லாத்துலயுமே வந்து யூ கேன் டூ இட் ஒண்டர்ஸ். இன்னைக்கு வந்து ஏன்னா பிகாஸ் சம்படி இஸ் மானிட்டரிங் அஸ், சம்படி இஸ் ஃபாலோயிங் அஸ் அப். இப்போ நீ இன்னைக்கு வந்து ஒரு கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய பிளாக்லயோ, உன்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயோ, உன்னுடைய இன்ஸ்டாகிராம்லயோ, உன்னுடைய லிங்க்டின்ல, ஒய் டோன்ட் யூ ரைட்? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, லிங்க்டின்ல இருக்கும். இப்போ நான் வந்து அவர்கிட்டயே நான் கேட்குறேன், நீ எத்தனை வருஷமா லிங்க்டின்ல இருக்க, லெட் பீப்புள் நோ. நான் இப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் மீட் ஓபன் அண்ட் லிங்க்டின் அக்கவுண்ட், அப்பதான் எனக்கு லிங்க்டின் ஒன்னு இருக்கதே தெரியும். ஓகே, லிங்க்டின்ல நீ வந்து எத்தனை மாசமா இருக்க? about 6 months. இப்போ நீ 6 monthsல ஏதாச்சும் ஆட் பண்ணிட்டே வந்தியா? ஆட் பண்ணிருக்கேன் சார். every program I host, every competition I go to, or anything I do, I just update it on LinkedIn. அதான் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லிங்க்டின்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் லிங்க்டின்ல ஜாப் கிடைக்குது, கெரியர் growth இருக்குங்கிறாங்க, எப்படி அப்படின்னு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிங்க்டின்ல வந்து எவ்ரிதிங் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க இப்போ இருந்தே பண்ணலாம், நீ ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே பண்ணலாம். இப்போ நீ லிங்க்டின்ல இருக்க, இப்போ வந்து இன்னைக்கு ஜேபி சார் சொன்னாரு GPT-3 அப்படின்னு. அப்போ GPT-3 பத்தி நீ வந்து கத்துக்கோ. உன்னுடைய லிங்க்டின்ல வந்து நீ வந்து GPT-3 பத்தி ஒரு ரைட்டப் போடு, உன்னுடைய பிளாக்ல போடு, எல்லாமே போடு.
இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஹவு கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் ஆர் டூயிங், லைக் கூகுள், அமேசான். நம்ம நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், சார் நான் படிக்கணும் சார், நான் கூகுள்ல பிளேஸ் ஆகணும், ஐபிஎம்ல பிளேஸ் ஆகணும், இன்டெல்ல பிளேஸ் ஆகணும், எல்லாம் அப்படியே மனசுல ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. ரியாலிட்டியில என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன்ல என்ன இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. அவன் புத்திசாலி அவன். இப்ப நீ வந்து இப்போ நம்முடைய ஹாசினி, என்ன பேரு? ஹர்ஷிகா சார். ஹர்ஷிகா. இப்போ ஹர்ஷிகா வந்து she participated in the Toykathon, ரைட்டா? இப்போ அவளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே somebody is following. கார்பரேட்ஸ் வந்து will be noting her. இப்போ எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா பேஸ் இருக்கு, இந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ல உன்னை மானிட்டர் பண்றான். இப்போ அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ யாருக்கு தெரியுமா அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வரும்? எவ்ரி 15 days. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கூகுள் has come to know that she has come up to second round, third round ஒரு ஹேக்கத்தான்ல வந்திருக்கா. அப்போ கூகுள் வந்து ஓகே, இவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கு அப்படின்னு அது ஃபீல் பண்ணுது. அப்போ கூகுளுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன தெரியுமா பண்ணும்? லிங்க்டின்ல எவ்ரி 15 days ஹன்சிகா தானே? ஹர்ஷிகா, மறந்தே போயிடுறேன். ஹர்ஷிகாவுடைய லிங்க்டின் ஓபன் பண்ணி புதுசா என்ன லேர்ன் பண்ணிருக்கா, எத்தனை பேர் ஸ்கில்ஸ் என்டாஸ் பண்ணிருக்காங்க, என்ன புதுசா பண்ணிருக்கா அப்படின்னு மானிட்டர் பண்ணுது. எதுவுமே இல்லை. நிறைய பேர் என்ன பண்றீங்க, 100 பேர்ல 91% லிங்க்டின்ல வந்து ஸ்டாட்டிக் ப்ரொஃபைல் தான் வச்சிருக்கான். 100 பேர் சும்மா போட்டுட்டு ஏதாச்சும் லைக் கொடுத்துட்டு இல்லைன்னா ஆட் பண்ணிட்டு வருது. அவன் புத்திசாலி. அந்த அப்ளிகன்ட் நான் சொன்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரோபோட் மாதிரி, அது ட்ராக் பண்ணிட்டே இரு. நீ எத்தனை பேர் உன்னை என்டாஸ் பண்றாங்க, என்ன புதுசா கத்துக்கிட்ட, நீ என்ன ஹோஸ்ட் பண்ணிருக்க, நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்க, என்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணிருக்க. 15 days பாருங்க, கரெக்டா 15 நாள்ல வந்து ட்ராக் பண்ணுது. அப்ப நீ சரியா பண்ணலன்னு வச்சுக்கோவேன், அது தெரிஞ்சுக்கிறது யூஆர் நாட் அப்டேட்டிங், யூஆர் நாட் லேர்னிங் எனிதிங் அப்படின்னு முடிவு செஞ்சு உன்னுடைய ப்ரொஃபைல் வந்து அந்த ரீசைக்கிள் பின்ல போயிடுது. அப்புறம் நான் வந்து சார் நான் அப்ளை பண்ண கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் இது மாதிரி சொல்லலாம். We are going to share lot of things in the coming videosல. ஒரு வீடியோ வந்து will make it about the placement itself. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தெரிய மாட்டேங்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது ஜஸ்ட் ஐம் சேயிங் அபவுட் LinkedIn alone. ஸோ சோஷியல் மீடியா இஸ் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல். ஸோ உனக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணு. நான் தான் எப்பவுமே சொல்றேன், கீப் லேர்னிங் ஸ்கில்ஸ், கீப் அப்டேட்டிங் எவ்ரி திங் இன் சர்ச் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அதை பத்தி நீ வந்து சும்மா படிச்சா மட்டும் போதாது, அது எழுதி பாரு. எல்லாமே எவ்ரி திங். நீங்க வந்து என்னுடைய டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வில் ஷோ யூ. நான் எதுவும் சொல்றேன் பாருங்க, எவ்வளோ நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பேன். இது மாதிரி படிக்கும்போது ஜஸ்ட் ஒன்று படிக்க மாட்டேன். அதனாலதான் எனக்கு கலாம் சார் உங்க இந்த தொட்டு பார்ப்பாரு, டே உள்ள கம்ப்யூட்டர் வச்சிருக்கியாடா, ஏதோ ப்ரிப்பேர் எப்படிதான் இப்படிலாம் சொல்ற அப்படின்னு கேட்பாரு. இது இல்லை, எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இப்போ பேசினது நாட் ஈவன் 1% ஐ ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்பீக்கிங். Because I love my profession. I keep updating. When I read something, I write. You nalla punjukonga. When you read something, if you start writing, noting down, it will go into your mind. You will never forget. At the instance, you will be able to flow. நாளைக்கு இன்டர்வியூல இதுதான் சக்சஸ் சார். நிறைய பேர் அதான் நாமளே பார்த்துருக்கோம். இது இன்டர்வியூ ஆகட்டும், எக்ஸாம் ஆகட்டும், அப்படியே எக்ஸாம்ல போய் எழுதுவோம். இல்லை இன்டர்வியூல வெளியே வந்தோடனே உள்ள உட்காரும் போது சார் மறந்துட்டேன் சார், ஒண்ணுமே ஞாபகம் வரல சார், வெளியே வந்தோன்னா டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வரும். இது வந்து நம்ம காரணம் என்ன அப்படின்னா, அந்த because we are not prepared very well. When you start preparing, you have to write. It only stores a temporary level. ஸோ நீங்க வந்து ஸ்கில் அப்டேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கீப் ரைட்டிங். அதை வந்து நீ லிங்க்டின்ல போடு, உன்னுடைய சோஷியல் மீடியால போடு, எனிதிங் வெதர் யுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அந்த ஸ்கில் அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து நீ அப்டேட் பண்ணிட்டே வந்தனா, I think you can definitely achieve your dreams even in much better than what you dreamt அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால never fail to learn something. If you stop learning, you stop growing. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு ஒரு பர்சனல் கனெக்டோட சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் மூவிங் ஆன், இப்போ கரண்டா நம்ம சிச்சுவேஷனுக்கு வந்தோம்னா 12th passed out students பத்தி பேசலாம். ஸோ 12th passed out ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கல. ஸோ how will they be calculating marks? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் தென் சிபிஎஸ்சிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கா, இல்லை மற்ற போர்ட்ஸ்க்குலாம் எப்படி ஒரு காம்படிஷன் வரப்போகுது, will it affect the cut off and everything? And just give them an outline on that. அது கண்டிப்பா. அதாவது இப்போ இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, இதில் நோ டவுட் அபவுட் இட். மற்ற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து they have to really think about their planning, cut off எல்லாமே. ஏன்னா இது
நிறைய பேர் சொல்றாங்க சார் இதை வந்து எப்பவுமே சிபிஎஸ்சிக்கு அகைன்ஸ்டா இருக்கா அப்படிலாம் ஒத்துக்கவே மாட்டேன். போன வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் 3000 ரேங்க்ல 70 to 80% சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து யாராவது ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் இல்லை உங்களுக்கு தனி ரிசர்வேஷன் கொடுத்தா நீங்க சிபிஎஸ்சி ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே செல்ஃபிஷ் தான். நம்ம எல்லாருமே செல்ஃபிஷ், இன்க்ளூடிங் யூ ஆர் மீ ஆர் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். ஸோ நம்மளுக்கு சாதகமா இல்லையா அதை தப்பு. அப்போ எந்த ஒரு டிசிஷனுமே எல்லாத்துக்குமே சாதகமா இருக்கிற மாதிரி வராது. நம்மளுடைய ப்ரோக்ராம்லயே சொன்னேன், அதாவது இந்த மார்க் எவாலுவேஷன் இஸ் நாட் கோயிங் டு சாட்டிஸ்ஃபைட் எவ்ரி பர்சன் 100% கம்ப்ளீட்லி. தேர் வில் பி அ டிஸ்பிளஷர் ஆஃப் ஃபியூ பீப்புள். ஸோ நார்மலி கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிச்சு இந்த வருஷம், ஓகே போன வருஷம் ஸ்டேட் போர்டுக்கு ஒரு செட்பேக் இருந்தது, இந்த செட்பேக் வந்து இந்த வருஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, 10th 50% கொடுத்துட்டாங்க. அதுலயும் டாப் 3 சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் 11th 20%, இதுல வந்து 30%, இதுல 12th எல்லாத்துக்குமே 30 மார்க்ஸ் வந்துடும், ஏன்னா இன்டர்னல் எல்லாமே. 10thலயும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது நீங்க உதாரணத்துக்கு ஒரு 90 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க டாப் 3ல, அதாவது உதாரணத்துக்கு மேக்ஸ்ல 90, சயின்ஸ்ல 90, இங்கிலீஷ்ல 90, மற்ற எல்லாமே 90 கீழே. ஸோ இந்த 90 அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 270 கம்பேர் டு 100 90 அகைன். அது டிவைட் பை 50%, 45 மார்க்ஸ். ஸோ 45 மார்க்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். உன்னுடைய 12thல எல்லா இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ், பிசிக்ஸ் இந்த 45 மார்க்ஸ் 10th உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பிளஸ் 11th வந்து 20% ஒன்லி யுவர் தியரி, நாட் த ப்ராக்டிக்கல். இதுல வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும், ஏன்னா சயின்ஸ் குரூப் வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். இப்போ அது எப்படி வருது அப்படின்னா 11th இந்த 20% கன்வெர்ட் பண்ணும்போது, இப்போ வந்து அவங்க வந்து சயின்ஸ் குரூப், நான் வந்து காமர்ஸ் வச்சுக்கோங்க, நான் வந்து 90 மார்க்குக்கு எழுதுவேன் எக்ஸாம், அவங்க பிசிக்ஸ் வந்து 70 மார்க் எழுதுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து 10 மார்க் கம்மியா வாங்கியிருக்காங்க, 60 மார்க் வாங்கியிருக்காங்க. நான் 10 மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன், 90க்கு 80 மார்க். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் 80 அவுட் ஆஃப் 90 தே வில் கெட் பர்சன்டேஜ் 88.88. நானே 10 மார்க் தான் கம்மியா வாங்கியிருக்கேன், பட் அவுட் ஆஃப் 70 10 மார்க் கம்மி 60. அப்ப எனக்கு வந்து 85.71% தான் கிடைக்கும். அதுல 20% படிக்கும் போது ஒரு 0.6 மார்க்ஸ் வித்தியாசம் வருது அவங்களுக்கு அட்வான்டேஜ். அப்போ ஒன்லி தியரி பேப்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 0.5% மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி எப்பவுமே. அது வந்து அதாவது ஈக்குவல் கம்பேரிஷன் பார்க்கும்போது. ஸோ வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ். அதே வந்து 12thல எல்லாத்துக்குமே ஈக்குவல், ரைட்டுங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து எவ்ரிபடி இஸ் கெட்டிங் மோர் மார்க்ஸ். நான் சத்தியமா சொல்றேன், ஸ்டேட் போர்டில் 100 பேர்ல 85 பேர் அவங்களுக்கு இப்போ இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்ல கிடைக்கிற மார்க்கு சத்தியமா அவங்க எக்ஸாம் எழுதியிருந்தா சத்தியமா கிடைச்சிருக்காரு. கண்டிப்பா கிடைச்சிருக்காரு. பட் ஒரு பக்கம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம், கடவுள் வந்து எப்பவுமே கரெக்டா தான் பண்ணாரு. ஒன்று கொடுத்துட்டாருன்னா ஒரு இடத்துல ஒன்று இழுத்துருவார் கடவுள். இப்போ உனக்கு மார்க் கொடுத்துட்டாரு, பட் காம்படிஷன் டஃப் ஆகிட்டார், வெரி டஃப் இட்ஸ் கோயிங் டு பி. கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா? ஏன்னா இப்போ நிறைய பேர் சர்வசாதாரணமா, கேன் யூ பிலீவ், எனக்கு மெசேஜ் வந்து 180 மேலதான் நிறைய பேர் கேட்கறான். இது வரைக்கும் யாருமே எனக்கு வந்து சார் நான் 120 மார்க் வாங்கியிருக்கேன், 130 மார்க் கட் ஆஃப் வாங்கியிருக்கேன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அப்போ நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய இன்க்ரீஸ் பாருங்களேன். இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். போன வருஷம் பாத்தீங்கன்னா அழுவுறான், 120, எனக்கு 118, 130 கட் ஆஃப், இன்னைக்கு எவனுக்கே 180ங்கிறான். இல்ல அது பாருங்க எவ்வளவு வித்தியாசம். அப்ப ஹியூஜ், டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ் ஆஃப் 5 to 10 marks. தேர் இஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ் ஃபைட். எவ்ரி சிங்கிள் கட் ஆஃப்ல தேர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் பீப்புள். இதுல வந்து இதுல என்ன பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த டெசிமல் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் எல்லாம் போட்டு கட் ஆஃப் வந்து அப்போ ஒரு பையனுக்கு வந்து 92.776 வருது ஒரு சப்ஜெக்ட்ல மேக்ஸ்ல, பிசிக்ஸ்ல வந்து 92.142 வருது, கெமிஸ்ட்ரியில வந்து 94.786 வருது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் டெசிமல் வருது. இப்போ இப்படி டெசிமல் பண்ணும்போது 0.5க்கு மேல இருந்தா
1 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, சார் எல்லாத்துக்குமே ஈவன் 0.1 இருந்தா கூட 1 மார்க் ஜாஸ்தி கொடுத்துருமா, அதாவது 92.1 வாங்கியிருந்தாலும் அவனுக்கு 93 கொடுக்கணுமா, இல்ல 92.8 வாங்கியிருந்தாலும் அவன் 93. இது வந்து ஒத்துக்க முடியாத விஷயம். அது இன்னும் கவர்மெண்ட் அது ஸ்பெல் பண்ணல, என்ன பண்ண போறாங்கன்னு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சார் 92.5க்கு கீழே இருக்கவனுக்கு 92.1ல இருந்து 92.49 வரைக்கும் அவங்க 92 தான் கொடுக்கணும். above 0.5 they can get. இதுவும் நியாயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஃபைட்ல யூ ஷுட் நாட் டூ திஸ். ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், சஜஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட் ஜேஇ எக்ஸாம்லயே 7 டெசிமல் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப ஏன் இந்த வருஷம் மட்டும் +2 மார்க் ஷீட்ல ஏன் டெசிமலோட மார்க் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்க கேட்கிறோம். எப்படியும் வந்து எவ்ரிதிங் இஸ் கம்ப்யூட்டர், எல்லா அட்மிஷன் ப்ராசஸும் கம்ப்யூட்டரைஸ். கம்ப்யூட்டர் வந்து என்னமோ ஹோல் நம்பர் இருந்தா தான் நான் கால்குலேட் பண்ணுவேன், டெசிபிள் இருந்தா கால்குலேட் பண்ண மாட்டேன்னு கம்ப்யூட்டர் சொல்லுமா? சத்தியமா சொல்ல போறது கிடையாது. இல்ல உண்மைதான். அது அப்படி எத்தனை டெசிமல் இருந்தா என்ன, கம்ப்யூட்டர் கேன் டு எனி ஒர்க், இட்ஸ் ஒன்லி அ ப்ரோக்ராமிங். ஸோ ஒய் கான்ட் வி கிவ் டெசிமல் அப்படின்னு சொல்றோம் நாங்க. அது எப்படி கவர்மெண்ட் ஹஸ் டு டிசைட். ஸோ நாங்க வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சிஸ்டத்தினால ஒரு மாணவனுக்கு அன்டியூ அட்வான்டேஜும் இருக்கக்கூடாது, ஒரு அன்டியூ டிஸ்அட்வான்டேஜும் இருக்கக்கூடாது எந்த ஒரு ப்ராசஸ்லயும். இட் ஷுட் பி everybody should be treated in the equal format. So இந்த இதுல வந்து we have to see it. ஏன்னா there's going to be a very close fight. இப்போ நானே ஸ்கூல் நடத்துறேன். என்னுடைய ஸ்கூல்ல போன வருஷம் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 552 அவுட் ஆஃப் 600. ரைட்டா? இப்போ இந்த வருஷம் நான் வந்து உட்காந்து கால்குலேட், மை பிரின்சிபல் இஸ் சேயிங், சார் இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் நம்ம ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, 585க்கு மேலேயே 10 பேர் இருக்காங்கிறாரு. நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்களேன். 550க்கு மேல ஒருத்தர் தான் இருந்தான் போன வருஷம் எங்க ஸ்கூல்ல. இப்ப நாங்க எங்க ஸ்கூல் வந்து ரூரல் சைட், ரைட்டா? இத்தனைக்கும் இந்த ரூரல் சைட்ல 580க்கு மேல 10 பேர் வச்சிருக்கான். ஸோ திஸ் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஹஸ் டு see it. ஸோ இன்னைக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 170க்கு மேல இருந்தது ஒரு டாப் காலேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னா. இன்னைக்கு வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து கண்டிப்பா 175க்கு மேல தான். அதாவது மினிமம், அதாவது 180க்கு மேல இருக்கணும் மினிமம். அதாவது 180 வாங்கினா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கேட்டுறாதீங்க, சத்தியமா கிடைக்காது. அண்ணா யூனிவர்சிட்டிலாம் வேணும்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு ஸ்கோர் 193 194 அந்த ரேஞ்சில் இருக்கணும். எஸ்எஸ்என் மாதிரி வேணும்னா 190. சென்னை இன்ஸ்டியூட், ஆர்எம்கே, ராஜலட்சுமி, இந்த மாதிரி குமரகுரு, பன்னாரி, ஈஸ்வர், மெப்கோ, இந்த மாதிரி டாப் காலேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து யூ நீட் டு ஹாவ் 180+ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலாம் வேணும்னா. இப்போ வந்து ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு 170 180 ரேஞ்சில் கிடைக்கும். அதுவும் மெக்கானிக்கல் சிவில்னா யாருமே கேட்கறதே இல்லை, எங்க போனாங்கன்னு போய் தெரியல எனக்கு. பட் படிக்கலாம், நல்ல காலேஜில் வந்து படிக்கலாம், நல்ல இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் சப்போர்ட், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ தேர் வில் பி அ திங். பட் அவசரப்பட வேணாம். If your scores are 175 180, have patience. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாதான் வாழ்க்கைன்னு இல்லை. யூ கேன் கோ இன்டு டிஃப்ரெண்ட் நல்ல காலேஜ் எடுத்து கோர் பிரான்ச்ல யூ கேன் சைன் இன் எனி வே இஃப் யூ டெவலப் த ஸ்கில்ஸ். ஸோ இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி தேர். இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பா வந்து சிபிஎஸ்சி இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்றேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து சிபிஎஸ்சியில் படித்தார், 10th 11th 12th சிபிஎஸ்சியில். அவர் என்ன சொல்றாரு, சார் சிபிஎஸ்சியில் 10th ஸ்டாண்டர்ட் % 30%, 11th 30%, 12th 40%. அவர் வந்து கால்குலேட் பண்ணா அவருக்கு வந்து 72% வருது. அவர் என்ன சொல்றாரு, சார் இதே இது வந்து சிபிஎஸ்சி ஃபார்முலா, என் பையன் சிபிஎஸ்சி. இப்போ சப்போஸ் தமிழ்நாடு ஃபார்முலால போட்டா என் பையனுக்கு 82% வருதுங்கிறார். அதாவது 10th 50%, 11th 20%, 12th 30% போட்டா என் பையனுக்கு 82 வருது சார். நான் என்ன சார் பாவம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நார்மலைஸ் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. ஏன்னா சத்தியமா சிபிஎஸ்சியில் யாராவது சென்டம் வாங்குவாங்க, இங்கேயும் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா எனக்கே தெரியும், 10th ஏகப்பட்ட பேர் சென்டம் வாங்கினாங்க 10th 2 years முன்னாடி. உங்க ஸ்கூல்ல எப்படி இருந்தது? நிறைய பேர் வாங்கினாங்களா? நிறைய வந்துச்சு சார். சரியா? எங்க பேட்சே வந்துச்சு. 10th வந்து எப்பவுமே ஓரளவுக்கு நல்ல பெர்சன்டேஜ் இருக்குது சார். இப்போ அது புரிஞ்சிருக்கும், 50% வெயிட்டேஜ். ஸோ டெஃபினெட்லி state board has got huge advantage. Cutoff is going to increase not only in engineering, veterinary, paramedical, agriculture, எல்லாத்துலயுமே. வெட்டினரிக்கு 190க்கு மேல வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெட்டினரி சயின்ஸுக்கு.
அதே மாதிரி அக்ரி பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னா கண்டிப்பா 190 மேல வேணும். ஸோ யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் அண்ட் டூ இட். எஸ் சார். அதே ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஆன் ஆல் தி ஃபீல்ட்ஸ் எப்படி போகணும்னு. அண்ட் யூ மென்ஷன் லைக் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எல்லா கோர் சப்ஜெக்ட்ஸும் நிறைய இருக்கு, நீங்க அதுலேயே போகலான்னு. அது மாதிரி திஸ் கொஸ்டின் இஸ் லைக் ஹேஸ் அ பர்சனல் கனெக்ட் டு மீ. ஏன்னா நான் வந்து எப்படின்னா நான் பயோ குரூப் எடுத்து ஆர்கிடெக்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆர்கிடெக்சர் எக்ஸாம் பாஸ் பண்ணி பட் நார்த் இந்தியாவில் இருக்கு இந்த கொரோனா கண்டிஷன்ஸ் காரணம்னால நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பீப்புளுக்கு இப்போ வந்து சில பேர் வந்து நீட் எழுதுவாங்க, சில பேர் ஜே எழுதிப்பாங்க. முக்கியமா இப்போ நீட் எழுதுறவங்க தான் பயாலஜியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ இந்த பயாலஜியில இன்ட்ரெஸ்ட் வந்து நீட் கிடைக்கல அப்படின்னா வேற என்ன கோர்சஸ் இருக்கு? ஸோ பயாலஜியில இன்ஜினியரிங் ரிலேட்டடா பண்ணலாமா, இல்லைன்னா பயாலஜி ஓரியன்டா வேற என்ன கோர்சஸ் இருக்கு, வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இல்ல இப்போ பயாலஜி ரிலேட்டட் அப்படின்னாலே வந்து ஓகே கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ் கிடைக்கணும், நெக்ஸ்ட் சாய்ஸ் இன்ஜினியரிங் தான். இப்போ இன்ஜினியரிங்ல வந்து அதுக்காக பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி படிக்கணும்னா படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். பட் டெஃபினட்டா யூ கேன் ஈவன் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம் இன் டு தி ஹெல்த் கேர் ரிலேட்டட். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ யூ கேன் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எல்லாம் எடுத்தா இஃப் யூ குவாலிஃபை இன் கேட் யூ டூ இட் எம்டெக் இன் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி IIT டெல்லியில IIT டெல்லியில தி ஒன்லி கூகுள் யூஎஸ், நாட் கூகுள் இந்தியா, தி ஒன்லி இன்ஸ்டிடியூட் வேர் கூகுள் யூஎஸ் கம் அண்ட் ரெக்ரூட் இஸ் IIT, நாட் ஈவன் IIT. Because அவங்க வந்து they are very strong in their computational biology and they are the most advanced lab, and Google has got their healthcare research lab also in that particular institute. So this is a huge advantage. Even Anna University has got computational biology. IIT is now started first time medical informatics course, health informatics அப்படின்னு சொல்லி. Why don't you even computer science can come into MTech in health informatics if you get good marks in GATE exam. So it's not necessary biomedical biotechnology படிச்சா பண்ணீங்க. Computer science படி கிடைக்கலையா you can take biomedical, தப்பே கிடையாது. But if you're doing biomedical biotechnology or computer science, you want to come to something related to computational biology or health informatics, make sure you have to prepare for GATE examination. அதனால கொஞ்சம் சரி அது இல்லை அப்படின்னா you can come into veterinary science வரலாம், ஃபிஷரிஸ் வரலாம், அந்த மாதிரி வந்து வரலாம். ஈவன் வந்து ஈவன் இஃப் யூ டேக் லைக் உதாரணத்துக்கு நான் வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா வெறும் மைக்ரோபயாலஜி இஸ் நாட் கோயிங் டு கெட் யூ ஜாப். நீங்க வந்து யூ ஹேவ் டு டூ யுவர் மாலிகுலர் பயாலஜி ஆர் யூ ஹேவ் டு டூ அபவுட் எம்எஸ்சியில் வந்து பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸ்னு இருக்கு, ஜினோமிக்ஸ்னு இருக்கு, எம்எஸ்சி ஜினோமிக்ஸ். நீங்க ஒன்றும் இல்லை, யூ கேன் சி எம்எஸ்சி ஜினோமிக்ஸ். You can go and see how the opportunity is going to be. நீங்க வந்து கூகுளில் போய் எம்எஸ்சி ஜெனோ ஒன்று பிஎஸ்சி இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட கண்மணின்னு பேர் பிஎஸ்சி ஆர்ட்ஸில் மைக்ரோபயாலஜி எடுத்தா நான் தான் கைட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேன். இப்போ வந்து மதுரை காமராஜில் எம்எஸ்சி ஜெனோமிக்ஸ் படிக்கிறா. அவர் சொல்றா சார் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜேபி சார் அப்படிங்கிறா. இல்லை அது எங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் நீங்கள் சொல்லும்போது கூட நம்பல சார், ஜாயின் பண்ண பிறகு தான் தெரியுது அப்படின்னு. நல்ல வேலை எனக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பிஹெச்டியில் வந்து ஓரியன்டேஷன் எடுத்ததுனால தான் வி கேம் டு நோ தட் தெர் இஸ் அ கோர்ஸ் இன் மதுரை காமராஜ். ஒரு பிஹெச்டியில் படிக்கிற ஆர்ட்ஸ் படிக்கிற பையனுக்கே தெரிய மாட்டேங்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நம்மளுக்கு வந்து மைண்டே வந்து அப்படிதான். இப்போ நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் இந்த ப்ரோக்ராம்ல, என்னுடைய லைவ் ப்ரோக்ராம், we are also planning to have லைவ் ப்ரோக்ராம். அதாவது இந்த லைவ் ப்ரோக்ராம் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, நான் ஆரம்பிச்சோன்னு நான் பேசிட்டு இருப்பேன், கேட்கவே மாட்டான், அவனுடைய கொஸ்டின் சாட்ல போட்டுட்டே இருப்பான். இது என்ன? அது ஐ கேன் டெல் யூ தி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் டூயிங் திஸ் வில் நெவர் பி சக்சஸ்ஃபுல். இட் மீன்ஸ் தட் his mind is fit, he is not ready to accept, learn something new. நீ அதை பார்க்கலாம். லைவ் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உட்காந்து டைப் பண்ணிட்டே இருப்பான். அது எனக்கு தெரியல. அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் தி ரைட் ஆட்டிடியூட் டு லேர்ன். இதெல்லாம் இப்போ வந்து ஈஸியா வந்து மானிட்டர் பண்றாங்க தெரியுங்களா கம்பெனிஸ். அப்சல்யூட்லி தே மானிட்டர். இப்பெல்லாம் ஜூம் இதுல எல்லாம் பண்ணும்போது உனக்கு வந்து அவங்க எப்படி தெரியுமா பண்றாங்க, ஜூம்ல இன்டர்வியூ பண்ணும்போது, ஸ்கைப்ல இன்டர்வியூ பண்ணும்போது they open the chat box. They also tell you, can you write few things also and also speak அப்படின்னு. அது நீ எப்படி பண்றேன்னு அவன் பார்க்குறாங்க. ஆர் யூ லிசனிங் அண்ட் டூயிங் இட் ஆர் ஒன்லி டைப்பிங் வித்தவுட் லிசனிங் தி அதர் பர்சன்? எவ்ரி திங் கம்பெனி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் தே ரியலி மானிட்டர். நான் வந்து அதான் பார்ப்பேன். நிறைய பேர் உட்காந்து எழுதிட்டே இருப்பான், சார் வாட் இஸ் த கட் ஆஃப் ஃபார் எஸ்எஸ் அண்ட் இசி, அது போட ஒரு 10 தடவை எழுதுவான். நான் இதை அதை பற்றி சொல்லிட்டு இருப்பேன், அது கேட்க மாட்டான். ஸோ இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த திங். அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லேர்ன் சம்திங், கெட் த இன்ஃபர்மேஷன். அதான் சொல்லுவேன். சொல்லுமா?
So yeah, learning something new every day, daily ஒரு விஷயம் கத்துக்காம தூக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்புறம் எல்லா விஷயமும் எதுவா இருந்தாலும் அதை டேக் இன் பண்ணிக்கிறதுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ மூவிங் ஆன், இதெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுவும் இல்லை. எனி கொஸ்டின்ஸ்? யூ ஹேவ் எனி ஐடியா ஆன் கொஸ்டின்ஸ்? இல்ல, கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்க வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, அப்ளிகேஷன் மார்க் ஷீட்லாம் எப்போ கொடுப்பாங்க? ஓகே ஓகே சார். ஸோ மூவிங் ஆன் சார், ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா 12th மார்க்ஸ்க்கு அப்புறம் இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, இப்போ அட்மிஷன்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, அதை பற்றி உங்களோட டேக் என்ன? இல்ல, கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸுக்கு நீங்க கேட்ட மாதிரி, சார் இப்போ மார்க்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, எப்படியும் மார்க்ஸ் வந்து இன்னும் 2 வாரத்தில் கொடுத்துருவாங்க, எப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ், எப்போ கவுன்சிலிங்கு, எப்போ நாங்க அப்ளை பண்ணணும், இது மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து நீங்க வந்து மார்க் ஷீட் கொடுத்த உடனே உங்க டிரான்ஸ்ஃபர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் வரப்போகுது. நான் எப்பவுமே என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்தாலும் ஒன்லி டோன்ட் அப்ளை டு இன்ஜினியரிங் அலோன், அப்ளை ஃபார் ஈவன் அக்ரி, அப்ளை ஃபார் ஒரு ரிசர்வ் சீட் ஆர்ட்ஸ்ல போட்டு வைங்க. ஏன்னா இந்த வருஷம் காம்படிஷன் எப்படி இருக்கு போதுன்னு தெரிய போறது இல்லை. ஸோ என்னுடைய very, very kind advice to students and parents, don't depend on any one particular course or college or the career. Have a better alternative also, your second, third choice, very, very important. Do you agree in this situation, Ashika? Yes sir, kandipa sir. Alternative இருந்தே ஆகணும். Like I had engineering as backup for architecture. ஆமா, அந்த பேக்கப் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அப்போ யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்ளை பண்ணுங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுங்க. இல்லை மார்க் நிஜமாவே கம்மியா இருக்கு சார், எனக்கு 161, எனக்கு கவுன்சிலிங்ல வந்து இப்போ சென்னை இன்ஸ்டியூட்டோ, ஆர்எம்கே, இல்லை ராஜலட்சுமி, அந்த மாதிரி டாப் காலேஜில் குமரகுருவோ, பண்ணாரி எல்லாம் கிடைக்காது, ஸ்ரீ கிருஷ்ணா கிடைக்காது அப்படின்னா கோ ஃபார் மேனேஜ்மெண்ட், நத்திங் ராங். இல்லை ஐ கேனாட் அஃபோர்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுங்க, வெயிட் ஃபார் இட், வி ஆர் தேர் டு கைட் யூ டு சூஸ் த பெஸ்ட் ஆஃப் அவைலபிள் காலேஜஸ். அது ஃபர்ஸ்ட். அடுத்தது அப்ளை ஃபார் அதர் கோர்சஸ், ஹேவ் அ பேக்கப். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன், மற்ற கோர்ஸும் சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஜூலை எண்டுக்குள்ளார வந்து கால் ஃபார் வர ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தே வில் புட் த ரேண்டம் நம்பர், அதுக்கப்புறம் ரேங்க் போடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து செப்டம்பர் டைம்ல வந்து கவுன்சிலிங் நடத்தலாம் இன்ஜினியரிங்க்கு, தமிழ்நாடு இன்ஜினியரிங். அதே டைம்ல தே கேன் கண்டக்ட் ஃபார் வெட்டினரி அண்ட் ஆல்சோ ஃபார் தி அதர் கோர்சஸ் ஆல்சோ, அதாவது ஃபிஷரிஸ் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி லாக்கு தனி அப்ளிகேஷன், அதாவது நீ லா போனா திஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். Arts and Science College will start their admission process immediately once the certificates are given. So you have to keep in all this mind. இல்லை சார் எனக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எஜுகேஷனல் லோன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு உனக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு பேன் கார்டு வாங்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேன் கார்டு வாங்கினா இன்கம் டேக்ஸில் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சார் எனக்கு இன்கமே இல்லை, நான் எதுக்கு பேன் கார்டு வாங்கணுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ பேன் கார்டு இஃப் யூ லுக்கிங் ஃபார் எஜுகேஷனல் லோன். ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணுங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க ஒரு பேங்க்ல. எந்த பேங்க்ல இருக்கோ உங்க அப்பாவும் அந்த பசங்களும், அப்பா இல்லையா அப்போ அம்மாவோட. ஸோ அப்பா either if you are son then son, and இப்போ நீங்க யாரு சன் பையனா இருந்தாலும் சரி உங்க அப்பாவோட ஜாயிண்ட், பொண்ணா இருந்தாலும் அப்பாவோட வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஆதார் கார்டு, எல்லா இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு இருக்கு, இந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். Unless you register in Vidyalakshmi portal, you cannot avail an education loan. ஸோ இதெல்லாம் இந்த ஒர்க்லாம் இப்போ ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காப்பி வந்து வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கே சேஃபர் சைட். இந்த ப்ராசஸை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு ரைட் டைமாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் யுவர் ட்ரீம் டெஸ்டினேஷன் ஆஃப் யுவர் காலேஜ் சாய்ஸ் ஆஃப் கெரியர் எல்லாமே. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ Ashika and the Chennai Institute. Keep subscribing Career Guidance JP Gandhi YouTube channel. We'll be coming with more videos and all this. Please do pass your comments. Yes, Ashika. Yes, sir.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு வீடியோ. ஐ திங்க் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸும் வரும். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் and drop down your comments as well and have a great day. And this is Harshika and JP Gandhi sir signing off.